சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதற்கு பதில்கள் யாரும் சரியா தர முடியல. சாயப்பா கிட்ட நெருங்குறவங்களுக்கு இந்த பதில்கள் நிச்சயமா நமக்கு தெரியும். நாம திட்டமிட்டபடிலாம் நடக்குமா? கடவுள் திட்டமிட்டாதானே நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். நான் திட்டமிட்டபடி தான் என்னோட வாழ்க்கை நடக்குமா, இல்லை கடவுள் திட்டமிட்டபடி தான் என் வாழ்க்கை நடக்குமா? அப்படின்னா நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா, இல்லை கடவுள் நினைச்சது தான் எனக்கு நடக்குமா? அப்படின்னா நான் என்னோட வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாதா? அப்போ நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை வாழ முடியாதா? கடவுள் நினைச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ முடியுமா? இது எல்லாருக்கும் கேள்விகள் இருக்கு. உங்கள் மனசில் ஆழமாக கேட்டு பாருங்க, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு. பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, பதில் தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக வாழ்க்கை மாறும், மாற்றக்கூடிய சக்தி சாயப்பாவுது. அதனால் கவனமாக கேளுங்க. இந்த குழப்பங்கள் இருக்க இருக்க வாழ்க்கையில் எந்த தெளிவும் கிடைக்காது. தெளிவு பெறணும் அப்படின்னா குழப்பங்கள் நீங்கணும். மனசில் எதுவும் நினச்சிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனால் அதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி விரக்தி ஆயிடுறோம். நான் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் நிச்சயமாக வாழலாம். அதற்காக தான் இந்த படைப்பு, வேற எதற்காகவும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுன்றது தான் இந்த கேள்விக்குண்டான பதில்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஏன் நம்ம ஆசை நிறைவேறலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா நிறைவேறாமல் இருக்கிறதால தான் இந்த கேள்வியே வருது. நாம் திட்டமிட்டபடி வாழ்க்கை அமையல, கடவுளோட திட்டமிட்டபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு எல்லாரும் கடைசியில் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரீங்க. இல்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் பல விதத்திலையும் உதவிகள் செய்கிறார். இந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குது. அந்த உணர்வுகள் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் நம்பிக்கை இல்லை. உங்கள் நம்பிக்கை எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் உங்கள் வாழ்க்கையோட முடிவும் இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு, எனக்கு இன்றைக்கி தலை சுற்றுற மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு காலையில் என்ன என்ன எண்ணங்கள் ஓடுதோ அதே எண்ணங்கள் அந்த நாள் முழுக்க வந்து நிற்கும். அப்போ நம்ம எண்ணங்கள் மாறக்கூடாது, எடுத்து வச்ச காலை பின்னாடி வைக்கக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது, மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள் லட்சியத்தை அடையும் போது எது வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு வரணும், எதிர்த்து போராடக்கூடிய பலமும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சாத்தியம். நல்லா பாருங்க, புகழடைந்தவர்கள் அவங்களோட விருப்பத்தின் படிதான் வாழ்ந்ததால தான் அவங்க சரித்திரம் படைக்கிறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இளையராஜா அவங்களா இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இல்லை அனிருத்தா இருக்கட்டும், எந்த துறை வேணும், இல்லை அம்பானியாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் அவங்க தொடர்ந்து நின்னாங்க. அவங்கள எதுக்காகவும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இது கிடைக்கலையா, சரி இதை விட்டுடு, அடுத்ததுக்கு போகணும்னு முடிவு பண்ணலை. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முடிவு பண்ணலை. அவங்க லட்சியத்தை அடைவதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. அப்போ வரும்போது
வரக்கூடிய அத்தனையும் தாங்கினாங்க. மனம் தளரல, எதிர்த்து நின்று போரிட்டார்கள். எவ்வளோ பெரிய துன்பங்கள் தன்னோட லட்சியத்தில் தடை பண்ணாலும் அதை எல்லாத்தையும் தாங்கி முன்னேறி வந்து வாழ்க்கையை வழி நடத்தினாங்க. ஒரு சின்ன தொழிலாளியாக ஆரம்பித்தவங்க இன்னைக்கு பெரிய முதலாளியாக மாறின கதையும் நாம் பார்த்துருக்கோம். எல்லாருடைய தொழிலதிபருடைய இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடந்திருக்குது. 75% சாதனை செய்தவர்களோட வாழ்க்கை அவங்களுக்கு எந்த பின்பலமும் இல்லை. அவங்களோட முயற்சி, ஆர்வம், உழைப்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, நம்பிக்கை, இந்த 5 விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க. ஆனால் நாம் கடைப்பிடிக்கிறோம்? முயற்சி பண்ணுறோமா? உழைக்கிறோமா? பொறுமை காக்கிறோமா? நம்பிக்கையோடு இருக்கோமா? சகிப்புத்தன்மையோடு இருக்கோமா? இந்த 5 விஷயத்தை நம்ம என்னைக்காவது ஃபாலோ பண்ணியிருக்கோம்? இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சாயப்போ நீங்கள் எந்த திசைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திசையில் போக வைப்பார். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஸோ இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கடவுளுடைய சப்போர்ட் எதுக்கு நமக்கு தேவைப்படுது? நீங்கள் கடவுள் மேலே அன்பு வைக்கிறது, அதை பற்றி நான் பேசலை. நான் சாயப்பாவுக்கு அன்பு வைங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக ஜெயிக்கணுன்றவங்களுக்கான விஷயமா நான் அதை சொல்கிறேன். ஒருத்தவங்களோட பலம் நமக்கு வாழ்க்கையில் கை கொடுக்கும். அது கடவுளுடைய பலமாக இருந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான வெற்றிகளும் சேரும். ஆனால் இந்த 5 விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நிறுத்தவே கூடாது. நீங்களே உங்களுக்கு வைராக்கியத்தை கிரியேட் பண்ணணும். இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு என்னென்ன வழிகளை செய்யணுமோ அதில் மட்டும் உங்கள் கவனத்தை இருக்கணும். வேறு எதுலேயும் கவனம் இருக்கக்கூடாது. பாருங்கள், முயற்சி, உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. முயற்சியும் உழைப்பு இல்லைன்னா மற்ற 3 இருந்தாலும் வேஸ்ட்டு. முயற்சியும் உழைப்பு மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பேர் உழைக்கிறாங்க. ஆனால் ஒரு கால அளவை எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துக்கு வரைக்கும் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு காத்திருக்க வேண்டிய அந்த பொறுமை இல்லை. 2வது, அந்த விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத மனிதர்கள் நம்ம மனதை காயப்படுத்தும் போது அதை கடந்து போகணுன்ற சகிப்பு தன்மையும் இல்லை. பல மனிதர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் லட்சியத்தை அடையணும்னா என் கூட இருக்கிறவங்க அமைதியாக இருக்கணும், என்னை எந்த வழியிலையும் துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட தன்னுடைய வாழ்க்கை சூழலை அமைச்சிக்கிறதுல இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இது நடக்குமா? இது சாத்தியமா? முதல்ல இது சாத்தியமா இல்லையான்றது உங்களை வச்சே நீங்கள் சோதனை பண்ணுங்க. இப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நண்பன், யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னா சில விஷயங்கள் நீங்கள் தியாகம் செய்யணும். உங்களால் தியாகம் செய்ய முடியும். அந்த தியாகம் 1 நாள் 2 நாள் இல்லை, வருஷம் பூரா தியாகம் செய்ய முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க செய்யக்கூடிய வேலை இரவும் பகலுமா இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க வேலை செய்யும்போது உங்களால் தூங்க முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தூக்கம் முக்கியம். பல்ல கடிச்சிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் நாட்கள் இருப்பீங்க. நான் இல்லை இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலை. 1 வாரம் 2 வாரம், 1 மாதம் 2 மாதம். ஆனால் இது தொடர் கதையாக ஆயிடுச்சுன்னா உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் போகுது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தூக்கம் கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்கள் மேலே ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுது.
அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? சட்டுன்னு வார்த்தைகளை விடுறோமா இல்லையா? ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு சில நன்மைகளும் இருக்குது, ஒரு சில தீமைகளும் இருக்குது. சூழ்நிலைகள் மூலமாக வரக்கூடியது. இதை நிறுத்து, நான் வாழுவேன் அப்படின்னா நீங்கள் வாழுவீங்க, அவன் வாழ முடியாமல் போயிடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனும் வாழணும்னு நினைப்பான். அப்போது இது யாராலையும் சாத்தியம் இல்லை. அதுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மையை கடக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். நீ தான் உன்னோட சூழ்நிலையை உருவாக்கணும், நீ தான் உன்னோட வாய்ப்புகளை உருவாக்கணும். வாய்ப்புக்காக காத்திருக்கன்னு சொல்கிறவங்க காணாமல் போயிட்டாங்க. வாய்ப்புகளை உருவாக்கினவங்க ஜொலிக்கிறாங்க. அதனால தான் சிலர் மட்டும் வெற்றி பெறுறாங்க, பலர் தோல்வி அடைகிறாங்க. நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு எந்த மனுஷனையும் நோகடிக்கவும் மாட்டீங்க. ஸோ கஷ்டத்தால் வரக்கூடிய நன்மைகளும் நிறைய இருக்குது. இங்கே நம்ம கஷ்டத்தை ஒரு விரோதியாக பார்க்குறோம், அப்படி இல்லை. வலியை விரோதியாக பார்க்குறோம், அதுவும் தப்பு. கஷ்டமும் வலியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு பிற்காலத்தில் எந்த மனுஷனுக்கும் அவங்க கஷ்டத்தையோ காயத்தையோ ஏற்படுத்துறது இல்லை. என் லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை நான் அனுபவித்ததால தான் அடுத்த மனுஷன் கஷ்டப்படும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீங்கள் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பக்கூடிய விஷயங்களை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரியான மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில பேர் தேவையில்லாத கதைகள் பேசுவாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை அனுப்புறதால அந்த கதைகள் பெருகுமே தவிர பெருகாது. அது நிறைய பேர்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி. நம்ம சொல்லிட்டோம், எல்லா விஷயமும் செய்யாமல் தொடர்ந்து அவங்க அதே ரோல்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது புலம்பல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாக இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கை வீண். சில பேரோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னா, தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. ஆனால் அன்பை சைடில் ஒரு 100 பேரில் 1-2 பேர் மட்டும்தான் அது மாதிரி. மற்றவர்கள் எல்லாமே என்னைக்கு பேச்சு நமக்கு குறையுதோ அன்னைக்கே நம்ம செயல்களில் கவனத்தை செலுத்துகிறோன்னு அர்த்தம். என்னைக்கு பேச்சுகள் அதிகரிக்குதோ அன்னைக்கு நம்ம செயல்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதை தெரியாமல் தான் நம்ம இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், அற்புதமான வாழ்க்கையும் அதில் அடங்கியிருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள், கடவுளோட விருப்பத்தின் படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களோட விருப்பம் என்னவோ அதை கடவுள் நிறைவேற்றுவாருன்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ தான் கடவுளோட பலம் என்னன்னு தெரியும். இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஏன் என்னால் பேச முடியுது கடவுளை பற்றி, கடவுளோட பலத்தை பற்றி? நம்ம விஷ்ணு சாய்ராம் ஷீரடியோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு ஆடியோ கொடுக்க சொல்லலான் இருக்கேன். நான் அவங்க எல்லாம் போயிருக்கும்போது நம்ம சாயப்பாவோட அந்த மாதிரி கிராமம் சொல்லி ஒன்று இருக்குது, நான் போனதில்லை. அதில் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இன்னொன்று தீம் பார்க்குன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அந்த தீம் பார்க்கில் மொத்தம் 8-9 ஷோஸ் மாதிரி, சினிமாஸ் மாதிரி ஏதோ போடுறாங்க மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினில் ஏறிக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ இம்பார்ட்டண்டானதெல்லாம். அந்த இடத்துல சாயப்பா பற்றி பேசுகிறது ஹிந்தி, ஆனால் அவரோட உடம்பே புல்லரிக்கி தான். ஆனால் கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே போனாங்க, ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. அப்போ ஏன் 4 பேரில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபீல் ஆகுது, மீதி 3 பேருக்கு ஏன் ஃபீல் ஆகலை? ஃபீல் ஆகலைன்றதுக்காக அவங்கள தப்பான பர்சன் நம்ம கணிக்கக்கூடாது. 2வது, சாயப்பா மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கணிச்சிடக்கூடாது. எந்த மனுஷனுக்கு வலியையும் கஷ்டத்தையும் மனசில் வச்சு
சாயப்பாவை நினச்சி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி மிகப்பெரிய உன்னதமான உணர்வுகள் ஏற்படும். நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் சம்டைம்ஸ் சென்னை, பெங்களூர் எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அந்த சாயப்பாவை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு சொல்ல முடியாத வார்த்தைகள். ஸோ திருச்சிக்கு நம்ம போயிருக்கும்போது கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கம், சமயபுரம் அண்டு திருவனைக்காவல ஒரு சிவலிங்கம், சுயம்புலிங்கம் அங்கே அந்த கோயில், அந்த திருச்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த ஐயப்பன் கோயில். அது ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரீம் செமையாக இருக்கும். அது அதாவது திருச்சியில் இருக்கிறவங்க அங்கே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு மாதத்துக்கு ஒரு நாள் உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ பக்காவான வைப்ரேஷன் அந்த பிளேஸில். நீங்கள் வீட்டில் பண்ணுறதை விட 10 மடங்கு அதனுடைய மகத்துவம் தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உறையூரில் இருக்கக்கூடிய சாயப்பா கோயிலுக்கு போனால் கண்களில் இருந்து கண்ணீர். இவ்வளோ நாள் போனது பெரியப்பன் வீடு, சித்தப்பன் வீடு, அங்கேயும் நல்ல உபசரிப்பு இருந்தது. ஆனால் வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் சாயப்பாவோட கோயிலுக்கு வந்த ஃபீலுக்கு சமம். அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம உறையூரில் இருக்க சாயப்பா கோயிலும் சின்னது, ஆஞ்சநேயர் கோயில் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் சாயப்பா கோயில் இருக்கும். அந்த இரவு ஆரத்தி 8-8:30 மணிக்கு எடுத்தாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க போல். இங்கே அன்றைக்கி அந்த ஐயர் இல்லையா என்னன்னு சரியே தெரியல. அந்த ஆரத்தி எடுக்கும்போது கண்களில் கண்ணீராக வருது. இத்தனைக்கும் நம்ம பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலை. எல்லா கோயில் தான் நம்ம போடும், எல்லா கோயிலுக்கு தான் போடும். ஏன் வருது? அந்த உணர்வுகள். சாயப்பாவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டி ஏன் வந்தது? அதான் மெயின் விஷயமே. ஏன் நானும் சாயப்பாவும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கோம்? ஏன் அவரை பார்க்கும்போது கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீர்? ஏன் விஷ்ணு சாய்க்கு அந்த ஆனந்த கண்ணீர் வந்தது? எனக்கும் ஏன் வருது? நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் வருது அப்படின்னா, நாங்கள் கஷ்டத்தை அனுபவித்தோம். நாங்கன்னா நானும் விஷ்ணு சாய் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அன்பை சாய் குடும்பத்துலேயும் தான் சொல்கிறேன். நாம் கஷ்டத்தை அனுபவித்தோம். தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை இருக்கும்போது சாயப்பாவோட பலம் என்னன்னு தெரிஞ்சது. எந்த மனிதனும் உதவி செய்கிறதுக்கு முன் வரலை. ஏன்னா நமக்கு உதவிகள் செய்தால் அவங்களுக்கும் அது சிக்கலாயிடுமோ என்னமோ தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, அதனால் அவங்க உதவிகள் செய்யலை, உதவி செய்ய மறுத்தார்கள். அந்த நேரத்தில் நமக்கு சீரும் சிறப்புமாக ஒரு பாசத்தை காட்டி ஒரு பாதுகாப்பை கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சுருந்தாலும் என் குழந்தை என்னை நம்புகிறான், என்னை மட்டும்தான் அவன் நம்புகிறான். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் என்னை தேடி தான் வரான். எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் முதல்ல என்னோட காதுக்கு தான் சொல்கிறான். அவன் ஒரு தண்ணியை குடித்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய விருந்து சாப்பிட்டாலும் சரி, என்னை நினைக்காமலோ இல்லை என்கிட்ட கொடுக்காமலோ அவங்கிட்டேருந்து தொண்டைக்குள்ளே போகாது. அந்த மாதிரி அவர் நமக்கு நினைக்கிறதால, நம்மளை பற்றி அவர் நினைக்கிறதால, நாம் அப்படி நடந்துக்கிறதால எவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுக்கும்போது எப்பப்பெல்லாம் நம்ம அவரை பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கஷ்டங்களும் வலிகளும் தரித்திரம் கிடையாது. அது கடவுளை புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கடவுளை புரிஞ்சிக்க இமயமலை போகிறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க, இந்தியா ஃபுல்லாக பயணம், ஒன்றுமே வேண்டாம். கடவுளை புரிஞ்சிக்கணுன்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, அப்போ நீ என்ன பிரார்த்தனை பண்ணுறியோ அப்போ அவன் பிரார்த்தனையின் மூலமாக சொல்லுவார் இல்லையா பதில். அங்கே நிற்கிறாருங்க கடவுள். வேறு மலையில் குகையில் அதெல்லாம் வேண்டாம். சரி, ஓகே, ஒரு ஃபீல்க்காக போகல. இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்கன்னா மெடிடேஷன், ஒரு வைப்ரேஷனை ஏற்றிக்க போகலாம். இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருந்தால் நமக்கு நல்லது தானே.
ஆரோக்கியம் நல்லா இருந்தால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது தானே. ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட் இல்லை. அப்போது நம்ம மனசில் கடவுளோட வைப்ரேஷன் உள்ளே புகிறது தப்பு இல்லையே. அந்த வைப்ரேஷனை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த கோயிலை போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் அ ரியல் ஹீரோ நம்ம வாழ்க்கையில். இப்போது கண்ணீர் வடிக்கிறோம் இல்லையா, இது ஒன்று தான். அப்போ ஏன் இந்த இடத்துல பலர் கீழே விழுந்துடுறாங்க, சிலர் மட்டும் எந்திரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அதை எதிர்த்து போராடுவதற்கு தைரியம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு கோபமாக வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே கோவப்பட்ட நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்க போகிறதில்ல. இன்னொரு வார்த்தைகள் சொன்னால், கோழைகள், தைரியம் இல்லாதவர்கள், அச்சத்திலே இருக்கிறவர்கள், அடிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறவர்கள். என்ன எல்லாம் திட்டுறீங்களா என்ன? கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டுங்க. ஒரு திட்டம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது சச்சரிதம் ஒரு விஷயம் இருக்குது. சாயப்பா எல்லாரையும் திட்டுவாரா. சில நேரத்தில் இவரை டென்ஷன் ஆக்கிட்டாருன்னா தலைவரால் பொறுத்துக்க முடியாமல் பொறுமை இழந்து, ராமநவமி விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும்ல. ஸோ யாராவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ராமநவமி விஷயத்தில் சாயப்பாவோட கண்களில் அந்த வண்ணமும் ஏதோ பட்டதால் அவர் என்ன பண்ணார், யாரை கழுத்தை பிடிச்சார், நானே சொல்லிட்டு நினைக்கிறேன். அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பின் பண்ணுறேன். நல்ல கமெண்ட்டை, அழகான கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். இனிமேல் சச்சரிதத்தை இப்படியும் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. அப்போ சாய்பா திட்டும்போது மக்கள் எல்லாரும் யாருமே ஃபீல் பண்ணலை, என்ன இவர் இப்படி திட்டுறாருன்னு பார்த்தாங்க. அவர் திட்டுறாரு, இதை விட ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன திட்டுனீங்கன்னா எனக்கு அது ஆசீர்வாதம். நீங்களாம் எனக்கு சாயப்பா தானே, நீங்கள் திட்டுங்க, எனக்கு அது பிளஸ்ஸிங்காக வரட்டும். ஸோ கண்ணீரை விட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, வாழ்க்கை அடுத்த கட்டம் எப்படி இருக்குமோன்னு பயப்படுறவங்க, திரும்பவும் சொல்கிறேன், கோழைகள், தைரியம் இல்லாதவர்கள், அடிமைகள். ஏன் சொல்கிறேன்னா அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் நான் இருந்த அடிமைகள். ஆமாம், யாராவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறது ஒரு அடிமைத்தனம் தான், வேறு என்ன. உதவி கொடுப்பது தான் சுதந்திரம். உதவி வாங்குவனோ, இன்னைக்கு யார்கிட்ட உதவி கேட்கலாம், இன்னைக்கு யாரோட வீட்டை போய் கதவை தட்டலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு கடன் கேட்க போகிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள் கௌரவமாக கண்ணியமாக இருந்தீங்க, ரைட்? இருந்தீங்களா? நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மைன்னு புரியும். கௌரவமாக கண்ணியமாக நல்லா கெத்தாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. நான் உதவி கேட்கறது தப்புன்னு சொல்லலை, அந்த மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உதவி இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. ஆனால் உதவி நம்ம கேட்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு திடீர்னு ஒரு பண தேவை ஏற்படுது. ஒரு 10,000 ரூபாய் இப்போவே வேணும், அடுத்த 1 மணி நேரத்தில் வேணும், இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை போயிடும், மானம் போயிடும், நமக்கு நஷ்டம் இன்னும் அதிகரிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? உங்கள் வீட்டில் கெத்தாக போவோமா, இல்லை தயங்கி போவோமா? கெத்தாக போயிடுவோமா? ஏன்னா கெத்தாக எப்போ போவோன்னா, ட்ரை பண்ணி பார்ப்போம், கொடுத்தா வாங்குவோம், கொடுக்காட்டி போவோம், அது கெத்து. ஆனால் வேறு வழி இல்லை, இவர் தான் லாஸ்ட் ஆப்ஷன். இவர் இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும், உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் பாருங்கள். இப்போ புதுசாக நீங்கள் ஒன்றும் கிரியேட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்ததான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னென்னா நம்ம மனநிலை நல்லா மாறி இருக்கு, நான் சந்தோஷம்தான். ஆனால் மற்ற மனிதர்களும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற சில மனிதர்களை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த 10,000 ரூபாய் கேட்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? கூனி குறுகி போவோம்.
ஏன்னா அந்த காசு நமக்கு கிடைக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட தயங்கி தயங்கி கேட்கும். எங்கே ஒரு 10,000 இருந்தால் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரு மாதத்தில் திருப்பி தருவேன், பெரிய பிரச்சனையாயிடுச்சு, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லுவோம். இப்போ இத்தனை நாள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்ட நம்ம காலரை தூக்கணும். இப்போது உதவி கேட்குறோம், காலரை தூக்க முடியாது, கால் மேலே கால் போட முடியாது, அவங்கள இங்கே வீட்டுக்கு வான்னு சொல்லி உதவி கேட்க முடியாது. நமக்கு உதவி வேணும்னா நாம் தான் அங்கே போய் கேட்கணும். கரெக்டு தானே? நான் ஏதாவது தப்பு சொன்னேன்னா நீங்கள் சொல்லுங்கள், அண்ணா தப்பு நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நம்ம போக முடியும். அப்போ திருப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்க முடியும். திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகுவோம், இல்லைன்னா அப்படி தான். அப்போ திருப்பி கொடுக்கறதுல லேட் ஆச்சுனாலும் நாம் அவங்களுக்கு அடிமை, அவங்கள பார்த்து பயப்படுவோம். அந்த அடிமைத்தனம் வந்துடுச்சுனாவே பயம் வரும், பதட்டம் வரும், எல்லாமே போயிடுச்சேன்ற ஒரு ஃபீல் வரும். அந்த கடன் வாங்கினா அவனுக்கு அடிமை. இது நான் சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். நீ ஒரு மனுஷங்கிட்ட கடன் வாங்கினா நீ அவனுக்கு அடிமை. எப்போ வரைக்கும்? அவன் கடனை வட்டியும் முதலுமா திருப்பி செலுத்துகிற வரைக்கும் நீ அவனுக்கு அடிமை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ கடன் வாங்கும் போதே நம்ம பிளான் பண்ணணும், இந்த ஒரு மாதத்தில் நம்ம அடைச்சிட முடியும், ஒரு மாதத்தில் அடைச்சிடலாம். அந்த தாட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிறதுல தப்பு இல்லை. 30 நாள் சொல்லுங்க, 20 நாளில் காசை கொடுத்துடணும். ஆனால் கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கக்கூடாது, மறுபடியும் வாங்கவே கூடாது. என்ன சொல்லணும்னா, அப்போ அந்த அளவுக்கு மனதில் உறுதி வேண்டும், மனசில் வைராக்கியம் இருக்கணும். நம்ம லட்சியத்தை அடையும் போது சில துன்பங்கள் வந்ததுனால அதை தாங்குகிற இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ உதவிகள் கேட்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னா உங்கள் லட்சியத்தை அடைய முடியாமல் போயிடும். பல பேருக்கு லட்சியத்தை அடைய முடியாமல் போனதுக்கு துன்பத்தின் மேலே துன்பத்தை சேர்ப்பார்கள். ஒரு அசட்டு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ துன்பன்றது அசட்டு இல்லை, ஒரு லயபிலிட்டி, ஒரு பொறுப்பு. அது கட்டாய பொறுப்பு. நார்மலாக இருக்கக்கூடிய பொறுப்புன்றது வேறு, கட்டாய பொறுப்புன்றது வேறு. நீ இவங்ககிட்ட வாங்கியிருக்க, இவங்ககிட்ட கொடுத்துருக்க, வாங்கினவங்ககிட்ட இப்படி இரு, கொடுத்தவங்ககிட்ட இப்படி இரு. இது நல்லா நமக்கு தெரியுது இல்லை? நம்ம ஒருத்தவங்களுக்கு கடனை கொடுத்தா நாம் எப்படி இருப்போம், அதே இடத்துல கடன் வாங்கினா நாம் எப்படி இருப்போம்? நீங்கன்றது ஒரே ஆள் தான், ஆனால் உங்கள் மனசு கொடுக்கும்போது எப்படி இருக்குது, வாங்கும்போது எப்படி இருக்குது. ஸோ உடம்புல இருக்க செல்ஸ்லாம் இருக்கு, அந்த செல்ஸை என்னென்னு சொல்கிறது, ஒரே நிமிஷத்தில் ஒரு சந்தோஷம் துள்ளி குதிப்போம். ஆனால் அது ஒரு செகண்டில் அந்த சந்தோஷம் பறி போயிடும். ஏன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசுக்கு ஆகாதது, அது சொல்லி முடித்த அடுத்த செகண்டில் நம்ம மனசில் அத்தனையும் என்ன ஆகுது, முடிஞ்சு போகுது. ஸோ உடம்பு பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பயமே இல்லைங்க. ஸோ கடவுள் உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுக்குறாங்கன்றது நான் சொன்னது உண்மை தானே? அப்போ அந்த விருப்பப்படுற வாழ்க்கையை நாம் அதுக்கு உண்டான முயற்சிகளையும் காலத்தையும் நேரத்தையும் ஒதுக்கணும். ரெண்டாவது, பின்னுக்கு போகக்கூடாது. அதே இடத்துல நின்று சாதிச்சா கூட பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனால் பின்னுக்கு போக ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் நம்ம யோசிக்கணும். இந்த பின்னுக்கு போகக்கூடிய ஒரு அடி மறுபடியும் நீண்டுச்சுன்னா ஆரம்பத்தை தாண்டி நம்ம மறுபடியும் கீழே போயிடுவோம். அதாவது ஒரு சரிசமமான ஒரு இடம், அதுக்கு மேலே, அதுக்கு கீழே போக போக ஒரு படுகுழி. அப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது, ஓகே, பயம் இல்லாமல் வாழ்ந்துடலாம். ஆனால் இன்னும் கீழே போக போக போக, ஆழமாக போக போக இருட்டு அதிகரிக்கும். அப்போ இருட்டு அதிகரிக்க உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். நீங்கள் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, மற்றவங்க இருக்கிறாங்கன்றது யாருக்கும் புரியாது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்றதில் நாம் தெளிவாக இருந்தாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஒரு ஆபத்தான இடத்துக்கு பயணங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தினமும் நினச்சி பார்க்கணும். நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையை பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலன்னு. ஆனால்
ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்தாங்க? நாம் நினச்சா நடந்துடுமா? கடவுள் நினைக்கணுமே. இது பல பேர் அவங்களால தொடர்ந்து போராட முடியல. நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல அவமானப்படக்கூடிய நிலை வருது. அவமானத்தினால் அதை மறுபடியும் அதை சரி பண்ண முடியாமல் மேலும் மேலும் அவமானத்தை சந்தித்து நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதால நாம் நம்ம வாழ்க்கையை தப்பாக முடிவு பண்ணுறோம். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தப்பாக முடிவு பண்ணால் வாழ்க்கை தப்பாக தானே ஆகும். உங்கள் வாழ்க்கை சரியாக முடிவு பண்ணால் தான் நீங்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்விகள் மேலே தோல்விகளை தான் நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான வழியும் அது ஏற்படுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்பம் எந்த அளவில் இருக்கோ முடிவும் அந்த அளவில் இருந்தால் தான். ஆரம்பிக்கும் போது சுறுசுறுப்பாக இருக்கும், திடீர்னு காணாமல் போகிறோம், முடிவு வேறு விதமாக போயிடுது. நிறைய பேரோட வாழ்க்கை தான். திறமையான மனிதர்கள் ஏன் தோத்தாங்க? தாக்கு பிடிக்கல, அவங்க மனது ஒருமுகப்படுத்தலை, இல்லை மனதில் தைரியம் இல்லை, அவங்க கவனங்கள் எங்கெங்கேயோ சிதறுது, ஒரு விதமான பயமும் பதட்டமும் நடுக்கமும் ஏற்படுகிறது. இதை எல்லாமே மீட்டு வரணும். பெரும்பாலும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தவறுகள் மேலே தவறுகள் செய்வதால தான் நிறைய வாய்ப்புகளை இழக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் சின்ன தொழிலை ஆரம்பித்து பெரிய தொழில் பண்ணுறாங்க? எத்தனையோ பேர் லைஃப்பில் ஒரு சின்னதாக தள்ளுவண்டி வச்சுருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் கட்டி அது பிரான்ச் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப திறமையாக எப்படி நடத்துகிறாங்க. ஆனால் பல பேர் அதே தள்ளுவண்டி வியாபாரம் கடைசி வரைக்கும் ஏன் அப்படியே நிற்குது? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னங்க கடவுள் விட்டாதாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கையில் என்ன இருக்குது, அவன் ஏன் ஜெயிச்சா அப்படின்னா அதுக்கு பதில் கரெக்டாக இருக்காது, தப்பான பதிலை தான் சொல்லுவாங்க. ஆனால் பதில் வச்சுருப்பாங்க, ஆனால் தப்பான பதிலாக இருக்கும். அவருக்கு லக்கு இருக்குதுங்க, அவருக்கு திசை மாறுதுங்க, அப்படி இப்படின்னு. ஸோ இன்றைக்கி கூட சனி பயிற்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2-3 மெசேஜஸ் எனக்கு வந்தது. சனி பயிற்சி பற்றி என்னென்னா பரிகாரம் பண்ணி தான் ஆகணுமா, பயப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக பயப்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு டைம் பாஸ். உங்களை உங்கள் ராசி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு மீடியா மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெளிவாக இருப்பான். எப்போ நீங்கள் கண்ணில் சிக்குவீங்க, அவனோட ராசி தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஆனால் உங்கள் ராசி அவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த ராசி எந்த நட்சத்திரம் எல்லாமே தெரியும். நல்லா இருந்தவங்ககிட்ட பேச மாட்டான், நல்லா இல்லைன்னா தான் உங்ககிட்ட பேசுவான். ஏன்னா உங்கள் மனசை நோக அடிக்கணும், உங்களை கஷ்டப்படுத்தணுன்றது அவனுடைய எண்ணம். அவனுடைய திட்டம் ஜெயிக்கிறதுக்கு நாம் உதவி செய்யலாமா? நல்ல திட்டங்கள் செய்வதற்கு உதவிகள் செய்யலாம் வெற்றி அடைய. அப்போது உங்களுக்கு பரிகாரம் அது இது எதை செஞ்சாலும் சரி, அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது. மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே பாரதியார் கவிதையெல்லாம் படிங்க, ஒவ்வொரு வரியும் படிங்க, ஆத்திச்சூடி படிங்க. என்ன இதுன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான் பாரதியார் கவிதையான்னு வாழ்க்கையோட தத்துவமே அதான் அடங்கி இருக்குது. பாரதியார் என்ன ராசி, என்ன ஏதாவது பார்த்தாரா? என்ன விவேகானந்தர் பார்த்தாரா? இல்லை நம்ம சாயப்பா பார்த்தாரா? யாரும் எதுவும் பார்க்கல. வெற்றி பெறணும் அப்படின்னு தன் காலில் நிற்கணும் அப்படின்றவங்க இதுக்கெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சக்தியே உங்ககிட்ட இருக்குதுன்றது அவங்களுக்கு புரியுது. உங்களுக்கு புரியல, புரிஞ்சதால் ஜெயிச்சாங்க, புரியாமல் இருக்கிறதால நாம் தோற்றோம். இன்றைக்கி சனி பயிற்சி எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சனி பயிற்சிக்காக கோயிலுக்கு போனவங்க மட்டும் சொல்லுங்கள். நிறைய பேர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருப்பீங்க. கடவுளே கிரகங்கள் மாறி இருக்கு, எனக்கும் என் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. சாய்ப்பா இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா என்ன? அப்புறம் என்ன அங்கே போயிட்டு ஒரு பூஜை தெரியுதா? உங்கள் நம்பிக்கை எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியுதா? நல்லா புரியுதா? அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போனவங்கள தப்பு சொல்லலை, என்ன பர்பஸ்க்காக போனீங்க? சனி பயிற்சிக்காக கோயிலுக்கு போனவங்க எத்தனை பேர்? பதில்கள் நிச்சயமாக வராது.
இது எப்படி அப்படின்னா, சாமி கும்பிடாதவங்க வெளியில் ரொம்ப கெத்தாக சொல்லுவாங்க, நான் சாமிலாம் கும்பிட மாட்டேன்னு. ஆனால் மாறு வேஷம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி. நான் இதை நான் தப்பு சொல்லலைங்க. நம்ம இன்னமும் அந்த மூட நம்பிக்கையில் உழுந்துக்கிட்டு தான் இருக்கோம். அன்பே சாயியில் சிலர் ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமும் அந்த மூட நம்பிக்கை இவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் இப்படி தான். சுக்கிர திசை அடிச்சதுன்னா ஊர் ஃபுல்லாக வாங்கிட முடியுமா? நீங்கள் பார்க்குற எல்லா வீடையும் வாங்கிடலாமா? நீங்கள் பார்க்குற அத்தனை பொருளையும் வாங்கிடலாமா? இல்லை சனி திசை அடிக்கிறதால அவங்களோட அத்தனையும் சொத்துக்களும் யாராவது எடுத்துக்கிட்டு நம்ம நடுத்தருவுக்கு வந்துடுவோமா என்ன? சும்மா கதை இதெல்லாம். கோயிலுக்கு போங்க, ஆனால் இந்த பர்பஸ்க்காக போனவங்கள தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பர்பஸ்க்காக போகிறவங்க அத்தனை பேரும் மூட நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்களே. சாமி உங்களை எல்லா இடத்துலையும் காப்பாற்றும். நல்ல மனது உங்களுக்கு இருந்துச்சுன்னா சாமி உங்களை எப்பயுமே உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த சாமிக்கு இருக்குது. மனிதனையே எதிர்த்து நிற்கக்கூடிய சாமி கிரகத்தை எதிர்த்து நிற்காத என்ன? சாமினா எதிர்த்து நிற்கும், எதிர்த்து போராடும். நம்ம வீட்டில் அம்மாலாம் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. என்னமான்னா சனி பயிற்சி. சரி, சனி பயிற்சி ஆகுது, நம்மளும் தான் டெய்லியும் பயிற்சி ஆகிட்டு தானே இருக்கோம். அப்போ இத்தனை நாள் சனி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தது? தூங்கிட்டு இருந்தது. நாம் பயிற்சி ஆகிட்டு தானே இருக்கோம். இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரோம். எங்கேயாவது நகர்வுகள் இருந்துட்டு தானே இருக்குது. யார் நகர்வுகள் இல்லாமல் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். இது ஏன் வருது, உள்ளே ஏன் கொண்டு வரோம்? ஒரு பயத்தை, பீதியை உருவாக்க. இந்த நேரத்தில் இந்த சனி, அந்த நேரத்தில் அந்த சனி, என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், குழப்பம். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது குழப்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும். செஞ்சாதாங்க குழப்பங்கள் தீரும். வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வரணும். சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு, இனிமேல் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், எனக்கு சனி பயிற்சி நடந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்ன செய்கிறேனோ அதான் என் வாழ்க்கையில் கொடுக்கும். அவர் அங்கேருந்து சனி பகவான் இங்கேருந்து அங்கே போகிறதில்ல, அவர் இங்கேருந்து இங்கே போகல. அவர் போகட்டும், அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அங்கே போதானே செய்வார். நான் ஏன் சனி பகவானை எதிரியாக பார்க்க போகிறேன்? அவர் என் நண்பர். எனக்கு எதிரிகளும் நண்பனு தான். நண்பனை நண்பனாக்கிக்கிறத விட எதிரியை நண்பனாக்கிக்கினா தான் வாழ்க்கையில் வாழ முடியும். அப்போது எந்த சாமியும் நமக்கு கெடுதல் பண்ணாது. சனி பகவான் கெடுதல் பண்ணான்னு யார் சொன்னா? பகவான் அப்படின்னாவே சாமி. அந்த சாமி பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. சனீஸ்வரனுக்கு பிடிச்ச கலர் கருப்பு, எனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மறுபடியும் அந்த குட்டைக்கு போகாதீங்க. நல்ல புனிதமான ஆற்றுல குளிங்க, குட்டையில் குளிக்காதீங்க. குட்டைன்றது கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கும். ஆற்று நீரோ நதியோ ஆறோ சுத்தமானது, புனிதமானது. மூடநம்பிக்கைன்ற சேத்துக்குள்ளே போனீங்கன்னா மூடநம்பிக்கையே ஒரு சேரு. அந்த சேத்துக்குள்ளே போனால் நம்ம உடம்பும் சேராயிடும். இதெல்லாம் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகள் செய்யுங்க. எல்லோரும் சந்தோஷமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.